ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2024 வெளியான கனகராஜ்யம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ராமநாதன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ராமநாதன் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், மிகச்சிறந்த செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு அவார்டெல்லாம் கூட வாங்கியிருக்கிறாருங்க. இந்த நிலையில் ராமநாதன் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நைட் டியூட்டி, அவர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து 2 பேர் கொண்ட திருட்டு பசங்க ராமநாதன் சாப்பிட்ற சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்து அந்த ஜுவல்லரி ஷாப்பில் கைவரிசையை காட்டிடுறாங்க. இதனால ராமநாதனுடைய வேலை போயிருதுங்க. ராமநாதனை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலை மட்டும் போல, அவர் இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ராமநாதன் பர்சனலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த திருட்டு பசங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சிட்டியில் தம்புரான் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு அந்த நகைக்கடைக்காரங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக ராமநாதன் அங்கே செக்யூரிட்டி கார்டாக ஜாயின் பண்ணுறாரு. நம்ம ராமநாதன் பீட்டர் அப்படின்றவருக்கு சொந்தமான ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியில் தான் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த வகையில் இன்னையிலிருந்து இந்த நகைக்கடையில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்க போறாரு. பீட்டர் நம்ம ராமநாதனை கூட்டிட்டு வந்து நகைக்கடை ஓனர் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அந்த செலிப்ரேஷனில் போயிருது. அன்னைக்கு ராத்திரி கடையை மூடிட்டு கிளம்பும் போது இந்த ஓனர் வந்து நம்ம ராமநாதன் கிட்ட பேசுறாரு. இனிமேல் நீங்க தான் இங்கே செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ண போறீங்க. இந்த கடையை உங்க சொந்த கடை மாதிரி பாத்துக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராமநாதன் ரொம்ப நேர்மையான ஒரு ஆளுங்க. ராமநாதனுக்கு திருமணமாய் ஒரு 20 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கா. காலையில் எழுந்திருச்சு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவருடைய பொண்ணு காலேஜ் போகணும் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கா. இவங்க 2 பேர்த்தையும் ரெடி பண்ணி அனுப்புறதுக்காக அவங்க அம்மா உள்ள சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராமநாதனும் அவரோட பொண்ணு சைக்கிள்ல வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ராமநாதன் தன்னோட பொண்ணை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைக்கிளை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல போட்டுட்டு பஸ் ஏறி அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா வேணு அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. வேணுவோட அப்பா அம்மா இப்போ உயிரோடு இல்லை. வேணுவோட அப்பா உயிரோடு இருந்த டைம்ல டிராஃபிக் டியூட்டியில் டிபார்ட்மெண்ட்ல நேர்மையான ஒரு ஆளா இருந்தவருங்க. அவரை தெரியாதவங்க இந்த ஏரியால யாருமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இப்ப வேணுவோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையா இருக்குது. பினான்சியலி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க, வீட்டில் ஒரு நியூ ஃப்ரிட்ஜ் ஒன்று வேணும். அது மட்டும் இல்லாம ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி கொடுங்க. அப்புறம் நம்ம ரெண்ட் வந்து 2 மாசமா கட்டல அப்படின்னு ஹவுஸ் ஓனர் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ரெண்டையும் கட்டிருங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண விஷயமா. என்னோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான ஏற்பாடு பண்ண போறாங்க. அதனால அவங்க உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் கடனா கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பணத்தை அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் இவர் சரி சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனால் இவர்கிட்ட 10 பைசா பணம் இல்லைங்க. பிஸ்னஸ் பண்ணுறதா அந்த 2 லட்ச ரூபா வாங்கினார் இல்லையா, அது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. அங்கே கட் பண்ணால் ராமநாதனை காட்டுறாங்க. இவர் ஒரு கடையில் போயிட்டு பொருள் வாங்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. அவர் தெரிஞ்சவர் தான். அவர் சொல்றாரு, இனிமேல் ராத்திரி ரோந்து பணியில் நான் தான் ஈடுபட போறேன். நம்ம ஏரியாவுக்கு புது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவர் கூட நான் தான் இருக்க போறேன் அப்படிங்கும்போது, அப்படியா, ராத்திரி அவர் கூட நான் பரிச்சயம் ஆயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அவர் கூடயே ஒரு நாய் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. அந்த நாய் அவரோட ஃப்ரெண்டு தாங்க. இப்போ நேரா அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு போறாரு. அங்க ஆல்ரெடி ஒரு நபர் பீட்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இவர் பேச்ச போட ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது அவருக்கு ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கிறதா. கரெக்டா பீட்டர் அந்த இடத்துக்கு வராரு. அவர்கிட்ட வேலை விஷயமா பேசும்போது அவர் சொல்றாரு, எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆன ஆட்களை மட்டும் தான் நாங்க செக்யூரிட்டி வேலைக்கு சேர்த்துக்கிறோம். நார்மலான ஆட்கள் யாரையுமே எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கும்போது அந்த நபர் சொல்றாரு, ராமநாதனை மட்டும் சேர்த்திருக்கீங்களா, அதே மாதிரி என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கும்போது, யார் சொன்னா இவர் மிலிட்டரியில இல்லை அப்படின்ட்டு. இவர் மிலிட்டரியில 20 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. என்ன சோல்ஜரா வேலை பார்க்கல, ஒரு சமையல்காரரா வேலை பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம எங்க செக்யூரிட்டி ஏஜென்சில இவர் 3 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தி பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்ற அவார்டெல்லாம் கூட வாங்கியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த நபர் ரொம்ப பாவமா கேட்கிறாரு. வீட்டில் நிறைய கஷ்டங்க, ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படிங்கும்போது, சரி ஒன்று பண்ணுங்க, 2 நாள் கழிச்சு வாங்க, செக்யூரிட்டி வேலை என்னால் தர முடியாது, வேற ஏதாவது வேலையை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் ராமநாதன் பீட்டரை மீட் பண்ணி ஒரு சலான் எடுத்து கொடுக்குறாரு. இங்க வேலை பார்க்குற செக்யூரிட்டிங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் போடுவாங்க போல, அது சம்பந்தப்பட்ட சலான் தான் இருக்கு. அப்புறம் அந்த பீட்டர் சொல்றாரு, இந்த மாதிரி 15வது வருஷம் ஆனிவர்சரி வரப்போகுது, அப்போ அவார்டெல்லாம் கொடுக்க போறோம். லாஸ்ட் 2 டைம் நீங்க அவார்ட் வாங்கல, இந்த வாட்டி நீங்க தான் அவார்ட் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் டியூட்டிக்கு கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா வேணுவோட வீட்டை காட்டுறாங்க. இவர் எங்கேயோ ஃபினான்ஸ் வாங்கியிருக்காருங்க. ஸோ அந்த ஃபினான்ஸ்காரங்க காசு கொடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஃபோன் எடுக்கிறதுக்கே ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இவர்கிட்ட வருமானம் கிடையாதுங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு. பொண்ணை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா மனைவி வந்து சொல்றாங்க, அம்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க, என்கேஜ்மெண்ட் வேற கிட்ட நெருங்கிட்டு இருக்குது, பணம் ரெடியா இருக்குல்ல அப்படிங்கும்போது தயவு செஞ்சு அமைதியா இருக்கியா, நான் ஏதாவது ஒன்று பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ நம்ம ராமநாதனை காட்டுறாங்க. இன்னைக்கு இவருக்கு பகல் டியூட்டி போல. நேரா ஜுவல்லரி ஷாப்புக்கு போறாரு. செக்யூரிட்டிக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்ல போயிட்டு யூனிஃபார்மை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி ஷாப்பையும் ஓப்பன் பண்றாருங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருத்தங்களும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பை காலையில போய் கிளீன் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்க வந்து லாக்கர்ல இருக்கக்கூடிய நகையெல்லாம் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அங்க கட் பண்ணா வேணுவை காட்டுறாங்க. அவருக்கு
அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவரோட இடம் மட்டும்தான். ஸோ அந்த இடத்த பேங்க்ல அடமானமாக வச்சு அதன் மூலமாக அவரை பணத்தை வச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பேங்க்ல கொண்டு போய் பத்திரத்தை கொடுத்தா அந்த பத்திரத்தை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வழி இல்லை, அப்புறம் இதுக்கு வேல்யூ இல்லை, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு இவர் கெஞ்சுறாரு. ஆனால் பேங்க் மேனேஜர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாருங்க. இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் ஆட்டோ டிரைவர் கூட ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. வேணு பார்த்தீங்கன்னா அவர் போட்ட திட்டத்தின்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் தான். ஆனால் அவரால் நல்ல நிலைமைக்கு வர முடியல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பக்காவா பிளானை போட்டு மனைவியோட அம்மா கிட்ட 2 லட்ச ரூபா கடனாக வாங்கி அதை முதலீடாக போட்டு பிஸ்னஸை தொடங்கி இருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து வெள்ளம் வந்து வெள்ளத்தில் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸை சரி பண்ணுறதுக்காக இவர் மேலும் கடன் வாங்கியிருக்கிறாரு. அந்த கடனையும் அடைக்க முடியல, அந்த லாஸ்ல இருந்து இவர் மீளவும் முடியலங்க. இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து மனைவியோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்ட்டு உடனடியாக திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் செலவுக்கெல்லாம் காசு தேவைப்படுது அப்படின்னு கொடுத்த கடனை திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் அந்த நிலத்து மேலே தான் நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்போ அந்த நிலத்துக்கு லோனும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஹீரோடைய மனைவி ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன திடீர்னு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அம்மா ஏதோ ஒரு குட் நியூஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, குட் நியூஸா அப்படின்னு இவர் யோசனை பண்ணுறாரு. அதே சமயம் அவங்க அம்மா பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு வரும்போது 4 பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, இவரும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாருங்க. தன்னோட ஃப்ரெண்டான ஆட்டோ டிரைவர் கிட்ட இந்த மாதிரி பிரியாணி வேணும்னு கேட்குறாங்க. என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது, சரி கவலைப்படாத வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாருங்க. அங்கே கட் பண்ணா ராமநாதன் வேலை பார்க்குற ஜுவல்லரி ஷாப்பில் ராமநாதன் தான் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லோருக்குமே டீ கொடுக்கணும். அந்த வகையில் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீ கடையில் தான் வந்து டீ வாங்குவாங்க. அந்த டீ கடையில் டீ மட்டும் இல்லைங்க, ஃபுட்டு பிரியாணி எல்லாமே கிடைக்கும். அந்த டீ பாயோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே ராமநாதன் அந்த டீ பாயோட அம்மாவோட நலனை பத்தி எல்லாம் ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் கடையில் இருக்கிற எல்லோருக்குமே நம்ம ராமநாதன் தான் போய் டீ எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த டீ பாயை பார்த்தோம் இல்லையா, அந்த கடையில் தான் இந்த ஆட்டோ டிரைவர் வந்து 4 பிரியாணி வாங்குறாரு. இப்போ கையில் காசு இல்லை, நான் அப்புறம் காசு தரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டீ பாயும் சொல்லிடுறாருங்க. கடனுக்கு 4 பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கும் போறாங்க. இந்த வேணுவோட மாமியார் ஏதோ ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்ன குட் நியூஸ் அப்படின்னா ஆக்சுவலி வேணுக்கு அது பேட் நியூஸ் தான். மனைவி தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டை இந்த வீட்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மனைவி தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க இந்த வீட்லயே வந்து இவங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது வேணுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனையே ஒரு நாள் சால்வ் பண்ண முடியல, இதுல புது பிரச்சனை வேற கொண்டு வராங்களே அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஹவுஸ் ஓனர் வெளியில வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. உடனடியாக வேணு வந்து சமாளிக்கிறாருங்க. நீ 2 மாசம் வாடகை தரவே இல்லை, ஒழுங்கா வாடகை தர போறியா இல்ல வீட்டை காலி பண்ண போறியா அப்படின்னு கேட்க, அப்போ ஆட்டோ டிரைவர் தான் வந்து 2 நாள் டைம் கொடுங்க, சீக்கிரமா நாங்க கொடுத்துறோம் அப்படி இப்படின்னு பேசி அது உள்ள இருக்கிறவங்க காதுல விழாம சமாளிக்கிறாங்க. அப்புறம் நம்ம வேணுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. கால் பண்றவங்க அந்த ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து தான் கால் பண்றாங்க. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, ஒழுங்கா பணம் கொடு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த டைமுக்குள்ள நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருப்பா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், இதுக்கு மேல நீ பணத்தை கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை நீ உனக்கு கிடையாது, உன் பொண்டாட்டிக்கு தான், அதை மைண்ட்ல வச்சுக்க அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு ஒரு போனை கட் பண்றாரு. கரெக்டா வேணுவோட மாமியார் வந்து இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு எத்தனை பேர்த்த இன்வைட் பண்ணலாம், உங்க சைட்ல இருந்து யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு சொல்லுங்க, அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் பிரியாணி போட்டலாமா அப்படின்னு சொல்ல, வேணுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. என்னமோ நீங்களே முடிவு பண்ணிட்டு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிருங்க, நான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ராமநாதன் வேலை பார்க்குற ஜுவல்லரி ஷாப்பை காட்டுறாங்க. அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் வந்து 2 நாள் ஊருக்கு போறதா சொல்லிட்டு இருக்காரு. அது வரைக்கும் கடையை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த செக்யூரிட்டி ஏஜென்சி பீட்டர் வராருங்க. என்ன இந்த பக்கம் அப்படின்னு நகைக்கடை ஓனர் கேட்க, ஒன்றும் இல்லைங்க உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், எங்க செக்யூரிட்டி ஏஜென்சி 15வது ஆண்டு அடி எடுத்து வைக்குது, உங்க கடையில் வேலை பார்க்குற ராமநாதன் தான் வந்து பெஸ்ட் செக்யூரிட்டி அவார்டு வாங்க போறாரு, ஸோ கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா வரேன், இந்த வருஷம் யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது மேஜர் ரவி அப்படின்றவர் தான் சீஃப் கெஸ்டா வர போறாரு, நீங்க அதை இதையும் சொல்லி வராமல் இருந்துடக்கூடாது, கண்டிப்பா வரணும், நீங்க தான் வந்து ராமநாதனுக்கு அவார்டு தர போறீங்க அப்படின்லாம் சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ராமநாதனுக்கு இந்த ஜுவல்லரி ஷாப்ல வேலை பகல் டியூட்டி நைட் டியூட்டி அப்படின்னு மாறி மாறி வருங்க. அங்க கட் பண்ணா வேணு பாத்தீங்கன்னா அவரோட மனைவி கிட்ட போயிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி உன் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது ஒரு மாசம் போஸ்ட்பான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பணத்தை என்னால் ரெடி பண்ண முடியல அப்படிங்கும்போது, அம்மா கொடுத்த பணம் தானே, நான் கேட்கும் போதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா என் நிலத்தோடைய பத்திரத்தை பேங்க்ல வச்சு பணத்தை ரெடி பண்ணிடலாம் தான் நினைச்சேன், ஆனா பேங்க்ல வந்து கை விட்டுட்டாங்க, அதனால தான் சொல்றேன் கரெக்டா ஒரு மாசம் போஸ்ட்பான் பண்ணா எப்படியாவது இந்த பணத்தை ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியவே முடியாது, ஆக்சுவலா எங்க அம்மாவே இந்த என்கேஜ்மெண்ட்டை போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா 2 நாள்ல அந்த பையன் துபாயில இருந்து வர போறான், சொன்னபடி நடந்தே ஆகணும், நீங்க எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு மனைவி பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப மனமுடைஞ்சு போய் அப்படியே வெளியில போயிட்டு வரலாம், அந்த ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அங்க கட் பண்ணா நம்ம ராமநாதனை காட்டுறாங்க. இவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டிங்க. ஜுவல்லரி ஷாப்புக்கு வெளியில உட்காந்து அவரோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க ஏதுன்னுலாம் கேட்டுட்டு அவரோட பொண்ணுகிட்டயுமே பேசுறாருங்க. அப்பதான் அவரோட பொண்ணு சொல்றாங்க, பொண்ணுக்கு ஏதோ பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருக்குதான், படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி,
நான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்ப்பா, ஆனால் சம்பளம் கம்மியாக தான் வரும் அப்படிங்கும்போது அப்பா சொல்கிறாரு, காசை பற்றியெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிச்சதுன்னா போமா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிடுறா. அங்கே கட் பண்ணால் வேணுவை காட்டுறாங்க. வேணு இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னால் மூச்சுடவே முடியல. ஒரு பக்கம் ஃபினான்ஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் மனைவி தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டு, அவங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கணும், ஒரு மாதிரி கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தில் நீ உன் பொண்டாட்டியை குறை சொல்லவே கூடாது, எல்லா தப்பும் உன் மேலே தான். ஒன்றுமே தெரியாத பிஸ்னஸ் எல்லாம் கொண்டு போய் காசை போட்டு எல்லாமே போச்சு அப்படின்னா யார் அதுக்கு காரணம்? நீ மட்டும்தான். உங்கள் அப்பா உயிரோடு இருந்தபோது எத்தனை சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் நீ தானே எல்லாம் அழிச்ச அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு யாராவது உதவி செய்யணும் அப்படின்னா உன்னை பற்றி தெரியாதவங்க யாராவது உதவி செஞ்சாதான் உண்டு. எனக்கு உனக்கு உதவி செய்யணும்னு தான் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னால் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் உங்கள் அப்பானால தான் அந்த வேலையை நான் விட்டுட்டேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது பட்டுன்னு இந்த வேணு சொல்கிறாரு, இங்கே பாருங்க, வேற ஏதாவது வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தயவு செஞ்சு அதை பற்றி பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த ஆட்டோ டிரைவர் இப்போ ஆட்டோ டிரைவராக இருக்கார் இல்லையா, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. வேணுவோட அப்பானால தான் இவர் நல்லவராக மாறி இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ வேணுவோட மனைவி வேணுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வேணு அட்டன் பண்ணுறதுக்கே யோசனை பண்ணுறாருங்க. அப்புறம் நம்ம ஆட்டோ டிரைவர் தான் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பணத்தை பற்றிலாம் நீ கவலையே படாதமா, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. நைட் டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம ராமநாதன் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கிறாரு. நம்ம வேணு பார்த்தீங்கன்னா அவரோட கான்டாக்டில் இருக்கிற எல்லோருக்கும் லைனாக ஃபோன் அடிச்சு உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன் வரவே இல்லை. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு டீ கடையில் வந்து உட்காடுறாங்க. அது வேற எந்த டீ கடையும் கிடையாதுங்க, இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீ கடை தான். இப்போ வேணும் அந்த கடையில் உட்காந்துட்டு கான்டாக்டை செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, உன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே நீ கால் பண்ணிட்ட, நீ கால் பண்ணணும்னா எனக்கு தான் நீ கால் பண்ணி ஆகணும், அமைதியாக அந்த ஃபோனை வையே அப்படின்னு சொல்ல அப்படியே டென்ஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே டீ கடையில் தான் டீ குடிக்கிறதுக்காக நம்ம ராமநாதன் வந்திருப்பாரு. ஆப்போசிட்ல உட்காருவாரு. அந்த நேரம் பார்த்து வேணுவோட ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்கும். ஆனால் வேணு ஃபோன் எடுக்கிறதுக்கே யோசிப்பாரு. அப்போ ராமநாதன் பார்த்தீங்கன்னா உங்க ஃபோன் அடிக்குது பாருங்க அப்படின்னு சொல்ல, இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி அவரோட மனைவி கிட்ட ரொம்பவே கோவமா பேசுறாரு. என்ன அப்படின்னு கேட்க, எங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்றாரு. அப்போ வந்து ராமநாதன் பேசுறாரு, கால் பண்ணது உங்க மனைவியா, உங்க மனைவி கிட்ட இப்படி கோவமெல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் சாஃப்டா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்க திரும்ப கால் பண்ணவே மாட்டாங்க, இந்த மாதிரி கோவமா ரியாக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் கால் வருது. நான் சொன்ன மாதிரி பேசுங்க அப்படிங்கும்போது அப்போ இந்த வேணு பார்த்தீங்கன்னா சைலண்டா, மவளே ஒரு வேலை விஷயமா நான் வெளியில வந்திருக்கேன், கொஞ்சம் டைம் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்ல அவங்க மனைவி திட்டலான்ட்டு தான் கால் பண்ணியிருப்பாங்க. இவர் இப்படி சாஃப்டாக பேசுகிறத பார்த்துட்டு அவங்களும் ஓகே டைம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வேணும் அந்த ஆட்டோ டிரைவரும் உணர்றாங்க. ராமநாதனை பார்க்குறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாரு. அதை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி வேணுவா அங்கேருந்து அமுச்சு வச்சிடுறாங்க. இப்போ வேணும் வீட்டுக்கு கிளம்பி வராருங்க. அந்த நேரம் பார்த்து அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உன்னோட மனைவி ஃபோட்டோ போட்டு உன்னோட மனைவி ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் தெரிய வருது இவர் ஒரு ஃபினான்ஸில் கடன் வாங்கியிருந்தார் இல்லையா, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, ஒழுங்காக பணத்தை கொடுத்துரு, அப்படி பணத்தை கொடுக்கலனா பிரச்சனை உனக்கு கிடையாது உன் பொண்டாட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க இல்லையா, அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க தான் இவருடைய மனைவி ஃபோட்டோவை இவரோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு அமிச்சு இவங்க ஒரு ஃப்ராடு, இவங்க கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எங்க இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. உனக்கு டைம் கொடுத்தேன், அந்த டைமை தாண்டியும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தேன், ஆனால் நீ தான் பணத்தை கொடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது பணத்தை கொடுக்கலன்னா இப்படி தான் மானத்தை வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா இப்போதைக்கு வெறும் 4 கான்டாக்டுக்கு மட்டும் தான் அமைச்சிருக்கிறேன், நீ ஒழுங்காக பணத்தை கொடுக்கல அப்படின்னா உன் கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மெசேஜ் போகும் அப்படின்னு சொல்ல இவர் ரொம்பவே பயப்படுறாருங்க. இதை பற்றி இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம வேணுவோட மனைவி வந்து என்னாச்சுங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு கலெக்ட் பண்ணுறதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம், நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி வேணுவோட மனைவியை வீட்டுக்குள்ள அமைச்சிடுறாங்க. வேணுவோட மனைவிக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியலங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் தலையில் கை வச்சு உட்காந்துடுறாரு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த ஆட்டோ டிரைவர் சொல்லுவார், என்கிட்ட பக்காவான ஒரு பிளான் இருக்குது, நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும், அது மட்டும்தான் ஒரே வழி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல நம்ம வேணுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியலங்க. அதனால சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. இந்த ஆட்டோ டிரைவரோட பிளான் என்ன அப்படின்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பில் கைவரிசை காட்டுறது தான். ரெகுலராக நம்ம ராமநாதன் இன்னும் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் எந்த டைமில் நம்ம கைவரிசை காட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பக்காவாக வேவ் பார்த்து மெடிக்கல் ஷாப்பில் ஒரு சில மருந்தெல்லாம் வந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணுறாருங்க. ஃபைனலி ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நாளில் கைவரிசை காமிச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு. ஸோ அந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் வேணுவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நீ என்ன பண்ணுற, நேராக அந்த ஹோட்டலுக்கு போ, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய பையனை அதையும் இதையும் சொல்லி டைவர்ட் பண்ணி அவனை பிஸியாகவே வச்சுக்கோ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் நம்ம ராமநாதனுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய ஃபுட்டுக்குள்ளே அந்த மருந்தை கலந்து வச்சுட்டு வந்துடுறாருங்க. பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் ரெகுலராக இந்த கடையில் தான் டின்னர் சாப்பிடுவார். அந்த வகையில் அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் மருந்து
மருந்து கலந்துட்டா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அவர் தூங்கிடுவார், ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவார். அந்த சமயத்தில் இவங்க அந்த ஜுவல்லரி ஷாப்போட பூட்டை உடைச்சு உள்ளே போய் கைவரிசை காட்டலாம் அப்படின்றது தான் பிளானு. நினச்ச மாதிரியே அந்த கடையில் இருக்கிற பையனை டைவர்ட் பண்ணிட்டு அந்த சாப்பாட்டில் மருந்து கலந்துட்டு வந்துடுறாங்க. மருந்து கலந்த சாப்பாடு நம்ம ராமநாதனுக்கு போய் சேருதுங்க. ராமநாதனும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்டையும் மகக்கிட்டையும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ராமநாதன் கூடயே ஒரு நாய் ஒன்று வரும், அது அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் சாப்பாடு வச்சுட்டு இவர் சாப்பிட்றாரு. அந்த நாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குலைக்குது. இவர் பரவாயில்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நாயும் சாப்பிட்றது, இவரும் சாப்பிட்றாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இந்த ஆட்டோ டிரைவரும் வேணும் நின்றுட்டு இருக்காங்க. ராமநாதன் தூங்கினதுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் அந்த வழியாக ரோந்து வாகனம் ஒன்று வருது. அதில் புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்பை பார்க்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ராமநாதன் எழுந்திருச்சு சல்யூட் அடிக்கிறாரு. போன இன்ஸ்பெக்டர் ரிட்டர்ன் வராரு. என்ன நீ என்னை பார்த்து சல்யூட் அடிக்கிற, நீ செக்யூரிட்டி தானே, எதுக்கு சல்யூட் அடிக்கிற, நீ பார்த்தா என்ன எகத்தாளமா இருக்குதா அப்படிங்கும்போது, இல்லை சார் ஒரு மரியாதைக்காக சல்யூட் அடித்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ராமநாதன் சொல்கிறாரு. உடனே அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்போ கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், இந்த ராமநாதன் எனக்கு தெரிஞ்சவர் தான் சார் அப்படின்னு சொல்ல அந்த இன்ஸ்பெக்டரும் சரி வண்டி எடுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராமநாதன் பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு லைட்டாக சொருக ஆரம்பிக்குது. அவருக்கு இந்த மாதிரி தூக்கம் வந்ததே கிடையாது. வேலையில் என்றைக்குமே ஒரு பர்ஃபெக்டாக இருப்பார். தன் அறியாமையே அவர் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா வேணும் அந்த ஆட்டோ டிரைவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஆள் நடமாட்டம் குறையட்டும், வண்டி வாகனங்கள் போகிறது நிற்கட்டும், அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபைனலி அந்த இடத்துல ஆள் நடமாட்டமும் குறைஞ்சிருச்சு, வண்டி வாகனங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. இதுதான் பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்ல வேணும் இதெல்லாம் வேண்டாம் தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத்தை ஃபுல்லாக ஈரம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஈரமான கிளாத்தையும் ஒரு கவரில் ஒரு சில டூல்ஸையும் எடுத்துட்டு அந்த நகைக்கடையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. முகத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவோடைய மாஸ்கை போட்டுக்கிட்டு நகைக்கடை வாசலுக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ராமநாதன் டீப் ஸ்லீப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நகைக்கடையோட பூட்டை உடைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஈரமான கிளாத் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியுமா? ஈர கிளாத்தை அந்த பூட்டில் சுற்றி அடித்தோம்னா சவுண்டு கம்மியாக கேட்கும். இதெல்லாம் எப்படி இந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரியுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதுக்கு முன்னாடி இவர் இந்த திருட்டு வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார் போல. அதனால தான் நேக்கு தெரிஞ்சு அந்த ஜுவல்லரி ஷாப்பை பூட்டை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈச்சர் வண்டி வருது. ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல பட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய பில்லருக்கு பின்னாடி நம்ம வேணும் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ஷட்டர் கிட்ட அப்படியே நம்ம ஆட்டோ டிரைவரும் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ஈச்சர் வண்டி கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க பூட்டை உடைச்சு ஷட்டர் ஓப்பன் பண்ணி உள்ளே நுழைஞ்சிடறாங்க. உள்ள போனவங்க ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்க கிடையாது, கொஞ்ச நேரத்திலேயே வெளியில வந்துடுறாங்க. உடனடியாக அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுறாங்க. அப்போ இந்த ஆட்டோ டிரைவர் வேணுவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள போகணும், இது நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு, எவ்வளோ கையில் மாட்டுதோ அவ்வளோ ஆட்டையை போட்டு வந்துடலான்னு பார்த்தா நீ கொஞ்சம் தான் எடுக்க விட்ட அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் வேணும் என்ன சொல்றாருன்னா நம்ம பண்ணுறதே தப்பு, அது எதுக்கு அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சைலண்டாகவே இருந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்ம வேணுக்கிட்டே இந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்து நீயே ஒரு இடத்துல கொண்டு போய் பதுக்கி வச்சிரு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு வேணும் இந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சிடறாருங்க. அடிச்சு பிடிச்சி வீடு வந்து சேர்ந்துடுறாரு. வேணுவோட மனைவி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சமாளிச்சிடுறாருங்க. அப்போ வேணும் அவருடைய அம்மா அப்பாவோட ஃபோட்டோவை பார்க்குறாரு. எப்பேற்பட்ட ஆட்களோட பையன் நம்ம அப்பாவுக்கு இந்த ஊரில் எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது, இவரோட பையனாக இருந்துட்டு நம்ம இதை பண்ணலாமா அப்படின்னு அவருக்கும் ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்குது. பட் அவருக்கு வேற வழி இல்லை. அடுத்த நாள் காலையில் பொதுமக்களும் போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப் முன்னாடி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ராமநாதன் இன்னும் அந்த டீப் ஸ்லீப்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. குறிப்பாக ராமநாதன் கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த நாய், அதுவும் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து ராமநாதனை எழுப்பி விடுறாங்க. ராமநாதனுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. போலீஸ் வண்டியில் ஏற்றும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. நேற்று ராத்திரி இந்த ஜுவல்லரி ஷாப்பில் ராபரி நடந்திருக்குது, இவர் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ராமநாதனை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனடியாக இங்கே க்ளூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ராமநாதனை ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு இந்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் வராரு. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அங்கே கட் பண்ணா ஜுவல்லரி ஷாப்பில் ஆட்டை போட்ட அந்த தங்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் இந்த ஆட்டோ டிரைவர் சேல் பண்ணுறாரு. இந்த தங்கத்துக்கு 5 லட்ச ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த தங்கத்துக்கு வெறும் 3.5 லட்ச ரூபா தான் தர முடியும் அப்படிங்கும்போது என்னங்க இப்படி அநியாயமாக சொல்லிட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் 4 லட்ச ரூபாய் அது கொடுங்க அப்படிங்கும்போது 3.5 தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி 3 லட்ச ரூபாயை கையில் கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பணத்தை கொண்டாந்து நம்ம வேணுகிட்ட கொடுத்துட்டு 3 லட்ச ரூபாய் நீ வச்சுக்க, 50,000 ரூபாய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 லட்ச ரூபாயில் உன்னோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாருங்க. ஆனால் இந்த வேணும் இப்பவும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீ தங்குற இடத்த சேஃப்டி பண்ணு, போ ஹவுஸ் ஓனருக்கு பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் ஸ்டேஷனுக்கு நம்ம ராமநாதனுடைய மனைவியும் மகளும் வந்திருக்கிறாங்க. அவங்க வெளியில் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த நகைக்கடை ஓனரும் இந்த செக்யூரிட்டி ஏஜென்சியான பீட்டரும் பார்த்தீங்கன்னா உள்ள சாரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, அவங்க போய் பார்க்க போயிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த நகைக்கடை ஓனர் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கேஸ் எல்லாம் எதுவும் போட வேணாம், நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் வேண்டாம், நகைக்கடையில் என்ன காணாமல் போயிருக்குதோ என்ன லாஸ் ஆயிருக்குதோ அதை நாங்களே சரி பண்ணிக்கிறோம், கேஸ் போட்டதுனால எங்க நகைக்கடையோட பேர் கெட்டு போயிடும், ஏன்னா எங்க நகைக்கடையில்
நிறைய பேர் நகைச்சீட்டு போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நகைகளை அடமான வச்செல்லாம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நகைக்கடை சேஃப் இல்லை அப்படின்னு மக்களுக்கு ஒரு பேரை கிரியேட் பண்ணிடும். அதனால கேஸ் எல்லாம் எதுவும் வேணா, அந்த நகைக்கடையில் எதுவுமே திருட்டு போல அப்படின்னு இருக்கட்டும். அதே சமயம் இந்த ராமநாதனையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ராமநாதனை அந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. அப்போ ராமநாதன் பார்த்தீங்கன்னா நகைக்கடை ஓனர் கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் கேஸ் கொடுத்தீங்களே, சீக்கிரமா திருட்டு பையில கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கும்போது கேஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் சார் கேஸ் கொடுக்கல? தயவு செஞ்சு கேஸ் கொடுங்க சார், குற்றவாளிங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கும்போது, என்ன குற்றவாளிங்க தண்டிக்கப்படணும்? அப்படி கேஸ் எல்லாம் கொடுத்தா என் நகைக்கடையோட பேர் தான் கெட்டு போகும். உன்ன மாதிரி ஒருத்தனை செக்யூரிட்டியா போட்ட பாரு, என்ன சொல்லணும், நல்லா சாப்பிட்டு அப்படி தூங்குனா கொள்ளையடிக்காம என்ன பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவருக்கு ரொம்பவே சங்கட்டமா போயிருதுங்க. இத்தனை வருஷம் நம்ம கட்டி காத்த நம்பிக்கை எல்லாமே ஒரு செகண்ட்ல உடஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவருக்கான செட்டில்மெண்ட்டை கொடுத்து ஸ்டேஷன்ல இருந்தே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அமுச்சு வச்சிடறாங்க. ஆட்டோல பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதனை அவங்க மனைவியும் பொண்ணும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா அந்த 15வது ஆண்டு விழாக்கான செலிப்ரேஷனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த செலிப்ரேஷன் நடக்காம அந்த இடத்தையெல்லாம் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இவர் ஒரு மாதிரி பயங்கரமா சங்கடப்படுவாருங்க. அதுக்கப்புறம் இவரால் வீட்டில் போய் சும்மா இருக்கவே முடியல. அந்த செக்யூரிட்டி வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நம்ம ராமநாதன் அவருடைய கடமையை தவறுனதே கிடையாது. அன்னைக்கு ராத்திரி நம்ம எப்படி தூங்கணும், நமக்கு இன்னமும் நடந்திருக்குது, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியான இவருக்கு தூக்கமே வர மாட்டேது. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம செக்யூரிட்டியோட மனைவி பார்த்தீங்கன்னா, இந்தாங்க சாப்பாடு, உங்களை நம்பி அங்கே ஒரு நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய்க்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு அந்த நாய்க்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கிளம்புறாரு. அங்கே கட் பண்ணா நம்ம வேணுவோட வீட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளத்தையும் இவர் சால்வ் பண்ணிட்டாருங்க. முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் ஃபீல் பண்றாரு. அப்போ இந்த ஆட்டோ டிரைவர் வந்து பேசுறாரு, என்னாச்சு இப்படி ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கிற, இங்க பாரு நகைக்கடைக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க, அவங்களுக்கு கேஸ் கொடுக்கறதுல விருப்பமே இல்லை, அதனால நகைக்கடையில எதுவுமே காணாம போல, ஏன் ஒரு குண்டுமணி தங்கம் கூட காணாம போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை, யாரும் நம்மளை தேட மாட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துட்டோம், எல்லாம் உன்னாலதான், சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு நம்ம மினிமம் தான் எடுக்க முடிஞ்சது. அப்பவே கைக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம்னா இந்நேரம் நம்ம லெவலே வேற அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த நகைக்கடைக்கு வேற ஒரு செக்யூரிட்டியை போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடை ஷட்டரை பார்த்தீங்கன்னா லாக் பண்ண முடியல, அது ஸ்டக் ஆகி நின்றுச்சு. தூரத்துல இருந்து நம்ம ராமநாதன் வந்து கால் பண்றாரு, அந்த ஷட்டர் இந்த மாதிரி தான் பண்ணும், அதை மேலே தூக்கிட்டு அப்படியே ஸ்லோவா இருக்குங்க, லாக் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, எங்க இருக்கீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நகைக்கடையில் வேலை பார்க்குறவர் கூப்பிடுறாரு. இல்ல எம்டியை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதனால நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ ராமநாதன் நேரா பீட்டரை மீட் பண்றதுக்காக போறாரு. அவர் பேக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த அவார்ட்ஸையும் தூக்கி வச்சிடறாரு. இது வரைக்கும் ஒரு 3 அவார்ட் வாங்கியிருக்கிறாரு போல பெஸ்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு. அதனால இதை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க ரிட்டர்ன் பண்றீங்க, இதெல்லாம் நீங்க உழைச்சு வாங்கினது அப்படிங்கும்போது, இல்ல இப்போ இது எங்க வீட்டு செல்ஃப்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தோணுது, ஏன்னா என்னோட சர்வீஸ்ல தானே இந்த ஒரு தப்பு நடந்தது, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்பிடுறாருங்க. இப்போ வேணுவோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிக்குது. ஆனா வேணுக்கு பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டியை மீட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அவருக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குது. அதனால நேரா பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு வராருங்க. இந்த ஜுவல்லரி ஷாப்ல அந்த செக்யூரிட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை வேணுவோட மனைவி பார்த்துட்டு இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட, அவர் எதுக்காக ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கும்போது, இல்ல இந்த நகைக்கடையில் ஏதோ நகைச்சீட்டு போடுறானாமா, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோ டிரைவர் சமாளிச்சிடுறாருங்க. இப்போ நம்ம ராமநாதன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பயங்கர டவுட்டுங்க, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் தான் ஏதோ ஒன்று கலந்துருக்குது, ஏன்னா இது வரைக்கும் நம்ம டியூட்டியை தவற விட்டதே கிடையாது, அன்னைக்கு நம்ம எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் போயிட்டு இவர் கேட்குறாருங்க, அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது யாரு, எனக்கு என்னமோ உங்க ஹோட்டல் ஃபுட்ல தான் ஏதோ ஒன்று கலந்துருக்குன்னு தோணுது அப்படிங்கும்போது அந்த ஹோட்டல் கடை ஓனருக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்னங்க எங்க ஹோட்டல் ஃபுட்டை வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, எல்லாரும் தூங்கிட்டா இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நபரை கூப்பிட்டு, நேற்று ராத்திரி நீயும் இங்கே தானே சாப்பிட்ட, உனக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லையே அப்படிங்கும்போது, இங்கே வந்து குறை சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ராமநாதனை பிடிச்சி திட்டி அமுச்சு வச்சிடறாங்க. அந்த டீ பாய் ஏங்க அவரை போய் திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம வேணும் இருக்கிறார் இல்லையா, அவர் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டாரு, ஆனாலும் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துட்டு இருக்கிறாரு. ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்செட்டாக இருக்காத, நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, அந்த ஃபங்க்ஷன் டைம்ல இப்படி நீ அப்செட்டாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அதனால நீ கொஞ்சம் ஆக்டிவா இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம வேணும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அப்புறம் நம்ம ராமநாதன் மெடிக்கல் டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸரை தனியா மீட் பண்றாரு. நாக்கடையில கைவரிசையை காட்டினவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்றாரு, நாக்கடையில இருந்தே வந்து நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம், கண்டுபிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால யாருமே இதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் கேர் பண்ணிப்பேன், அது யார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க ஏன் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓனருக்கே இதை பத்தி கவலை இல்லைன்னா உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கும்போது, எனக்கு கவலை இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திருட்டு வேலையில் ஈடுபட்டு இருந்த ஒரு நபரை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அவர் இப்போ திருட்டு வேலையில் ஈடுபடுறதில்ல, நீங்கள் வேணா அவரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் சரின்னு கேட்டு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறாருங்க. அந்த ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போறாரு. அந்த நபர் சொல்றாரு, முன்னொரு காலத்தில் இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டு இருந்தது உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறம் நான் திருந்தி இப்போ நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்,
வச்சிருக்கிறேன், எனக்கும் அந்த திருட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல சரின்ட்டு இவர் சேடாக கிளம்புறாரு. அப்போ அந்த நபரை கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்ச வெளியாளுங்க யாரும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்க தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. போகிற வழியில் ஒரு துணிக்கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அங்கே மானிட்டரில் வந்து ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இது இந்த அளவுக்கு கிளியராக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கடையில் சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக அந்த நகைக்கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் போயிட்டு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, முதலாளியோட பெர்மிஷன் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுக்க முடியாதுங்க, அதனால் முதலாளி வந்ததுக்கப்புறம் நீங்களே வாங்க அப்படிங்கும்போது அவரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. 2-3 கடையில் ஹெல்ப் கேட்குறாரு, ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அப்செட்டாக அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. ராத்திரி வேணுவோட மனைவி இந்த டைலரிங் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேணு கிட்ட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நகைக்கடையில் இந்த சீட்டு போடுறதா வந்து நான் கேள்விப்பட்டேன், ஆட்டோ டிரைவர் சொன்னாரு. ஆக்சுவலாக அந்த நகைக்கடையில் சீட்டு போடாதீங்க, ரீசெண்டாக அந்த நகைக்கடையில் தெஃப்ட் நடந்துதான், அதை வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடை ஒன்றும் அவ்வளோ சேஃப் கிடையாது, நான் இன்னைக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன் இல்லையா, அந்த கடைக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ரொம்ப அப்செட் ஆகி இவர் வெளியில் வந்து நின்றுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே மனைவி வெளியில் வந்து என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த சொன்னல, அந்த நகைக்கடை விஷயம், அதை பண்ணது வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்ல இவருடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி மனைவி சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த ஆட்டோ டிரைவர் ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர்கிட்ட இவர் போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, குடிக்கிறாரு. இந்த ஆட்டோ டிரைவர் கேட்குறாரு, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, அந்த நகைக்கடைக்காரனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, போலீஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஏன்டா இப்படி குடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, எனக்கு அந்த செக்யூரிட்டியை பார்க்கணும், எனக்கு அந்த செக்யூரிட்டியை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு கஷ்டமா இருக்குது, சொன்னா கேட்கவே மாட்டேயாடா, வீணா வம்ப நீ தான் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற, சரி என்னமோ பண்ணு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஆட்டோ சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வேணும் குடிபோதையிலேயே ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ராமநாதனை உட்கார வச்சிருக்காங்க. ரோந்து பணியில் ஈடுபடும் போது ஜுவல்லரி ஷாப் கிட்டே இவர் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த செக்யூரிட்டி வேலையில எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, என் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது, எல்லாமே ஒரு ராத்திரியில காணாம போயிடுச்சு, அந்த கோல்டை திருந்தவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த கோல்டை வாங்கி அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படி கொடுத்துட்டா போன மரியாதை கௌரவம் எல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்க, வருமா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நிம்மதியா எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இவரை ராத்திரி ஃபுல்லா இங்கேயே வச்சுட்டு அடுத்த நாள் அமிச்சா போதும் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வேணும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது தாங்க விஷயம் தெரிய வருது, இவர் முன்னாள் டிராஃபிக் போலீஸோடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு. வேணுவோட அப்பா பேரு கோபாலனுங்க. அந்த பேரை கேட்ட உடனே பட்டுன்னு நம்ம ராமநாதன் திரும்பி பார்க்குறாரு. கோபாலன் அவருடைய பையனாப்பா நீயே, உங்க அப்பா மேல நான் ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேணு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலாக இவரை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து தான் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிருக்கிறாரு. இப்போ 2 பேருமே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவரால் எதுவுமே பேச முடியல, அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ராமநாதன் சொல்றாரு, அன்னைக்கு உங்கள் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, அதே மாதிரி ஒரு சண்டைனால தான் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்களா, கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. வேணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துட்டு இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டோமே அப்படின்ட்டு. உங்க அப்பா மேல இருக்கக்கூடிய மரியாதைனால உங்க மேல எந்த கேஸுமே நாங்கள் போடாமல் இப்போதைக்கு அமுச்சு வைக்கிறோம், அடுத்த வாட்டி மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேணுவா அமுச்சு வச்சிடறாங்க. கூடவே நம்ம ராமநாதனையும் அமுச்சு வச்சிடறாங்க. ராமநாதன் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை பர்சனலாக வீட்டில் போய் மீட் பண்ணுறாரு. இந்த கோல்டு தெஃப்ட் பண்ணவங்கள கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது ரிட்டன் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஸோ இந்த கேஸ் இப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ வேணு தோட்டத்துக்குள்ளே அப்படியே அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வேணுவோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் உங்களுக்கே தெரியாமல் டெய்லரிங் மூலமாக நான் சம்பாரிச்ச பணம் இது வரைக்கும் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு எனக்கே தெரியாது, ₹1 கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே பேங்க்கில் போட்டு வச்சிருக்கேன், அதுக்கான சீட்டு தான் இது, இதை எடுத்துகிட்டு போய் மொத்த பணத்தையும் எடுத்து நீங்கள் திருடிட்டு வந்ததை சரி கட்டிட்டு வந்துருங்க, இல்லாட்டி வீட்டு பக்கமே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வேணுவோட மனைவி போயிடுறாங்க. ராமநாதனுடைய பொண்ணு ஒரு இடத்துல பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வரவங்க கூட பார்த்தீங்கன்னா ராமநாதனுடைய பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது உண்மையா, உன்னுடைய அப்பா கூட ஏதோ திருட்டு வழக்கில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாராமாவே அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. இந்த வேணும் ஆட்டோ டிரைவரும் பண்ண திருட்டு பார்த்தீங்கன்னா நாக்கடைக்காரங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கல, ஆனால் நம்ம ராமநாதனுடைய பொண்ணு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ ராமநாதன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டீ கடைக்கு போகிறாரு. அந்த டீ பாய் தான் நல்லா பேசுவான் இல்லையா, அவன் கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ உங்கள் ஃபுட்டில் தான் இன்னும் டவுட் இருந்துகிட்டு இருக்குது, அன்னைக்கு எனக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது யாராவது இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அன்னைக்கு 2 பேரும் வந்தாங்க, இந்த வேணும் அந்த ஆட்டோ டிரைவரும் வந்தாங்க அப்படிங்கும்போது
யார் அந்த ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டீ பாய்க்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் தெரியும் தானே, அதனால அவருக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாரு. ராமநாதன் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. அதே சமயம் ராமநாதன் பாத்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்ல வேலை பார்க்குற ஒரு பையன்ட்ட ஜுவல்லரி ஷாப்போட அவுட் சைட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அது எம்டி கிட்ட தான் ஆக்சஸ் இருக்குது, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, ஏதாவது ட்ரை பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ராமநாதன் கேட்குறாரு. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எம்டி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலையாக நான் வெளியில் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்ல, அந்த பையன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா கேபிளை போட்டு அன்னைக்கு ராத்திரி ஃபுட்டேஜை எடுத்துக்கிறான். அந்த ஃபுட்டேஜை கொண்டாந்து காட்டும்போது கிறிஸ்மஸ் வேடம் போட்டு இந்த ஆட்டோ டிரைவர் வந்துட்டு போனது தெளிவாக ரெக்கார்டாக இருந்திருக்குது. உடனடியாக ராமநாதன் இந்த ஆட்டோ டிரைவரை பார்க்கறதுக்காக போறாருங்க. ஆட்டோ டிரைவர் முன்னாடி போய் நின்ன உடனே ஆட்டோ டிரைவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ டிரைவர் வேணு இவரும் சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. இப்போ வேணுவை பார்க்கறதுக்காக அவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வேணுவோட மனைவி கலந்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு இன்னும் எதுன்னு பேசுறதுக்காக போக, அப்போ வேணுவோட மனைவி சொல்றாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, இனி ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா நான் உங்களை பலார்னு அரைஞ்சிருவேன், அந்த அளவுக்கு எனக்கு உங்க மேலே கோவம் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக டோர் ஓப்பன் பண்றாங்க. வெளியில இந்த ஆட்டோ டிரைவர் வேணுவும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வேணுக்கும் தெரிஞ்சு போச்சு. வேணு பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாரு, என்னை மன்னிச்சுக்கோங்க வேற வழியே தெரியல அதனால தான் இதை பண்ண அப்படின்ட்டு. கரெக்டாக மனைவியோட தங்கச்சி வந்து என்னாச்சு யார் இவரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உடனே சொல்லிடுறாரு, இல்லம்மா நான் இவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மாமா ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போறா. வேணுவோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் இவருக்கு புரியுது. சைலண்டா அந்த இடத்த விட்டு ராமநாதன் கிளம்புறாரு. பின்னாடியே அந்த வேணு வந்து சேட்டாய் நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இங்க பாருப்பா, உங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல பெரிய மரியாதை இருக்குது, உங்க அப்பா மாதிரி நேர்மையான ஆளே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆளுக்கு மகனா பிறந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணலாமா சொல்லு பார்க்கலாம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டம் நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம கரெக்டான வழியில சால்வ் பண்ணி மீண்டு வரோம் அப்படின்றதுல தான் சேலஞ்சே இருக்குது. அதை விட்டுட்டு இப்படி ஒரு தப்பான பாதையை தேர்ந்தெடுக்கலாமா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ராமநாதன் கிளம்பி போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணு பாத்தீங்கன்னா அப்படியே வேக வேகமா நடந்து போறாரு. ஒரு இடத்துல நின்று பயங்கரமா அழுகுறாருங்க. மனசுடைஞ்சு போய் மனுஷன் அழுகுறாரு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகுறாரு. அங்க கட் பண்ண இந்த ஜுவல்லரி ஷாப்பை காட்டுறாங்க. வழக்கம் போல அந்த ஜுவல்லரி ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஓனரும் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதை தூரத்துல இருந்து நம்ம ராமநாதன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.